யோசித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 2-3 நாளுக்கு முன்னாடி கூட அந்த கிளிப்பிங்ஸை என்னுடைய ஸ்டேட்டஸில் நான் வச்சுருந்தேன். இன்றைக்கி ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவி என்னன்னா, கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிற ஒரு ஆவி. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மாக் செய்கிற ஒரு ஆவி. Glory to God. அது இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதாவது ஒருவர் விண்வெளிக்கு போகிறாரு. விண்வெளிக்கு போயிட்டு அங்கே திரும்பி வரும்பொழுது ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது சொல்கிறாரு, அந்த இடத்துல நான் போய் பார்த்தேன், கடவுள் யாரும் இல்லை அப்படின்றாரு. ஆனால் நியாய தீர்ப்பு உடனே என்ன ஆகுது? வெளிப்படுது. சில வேளைகளில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நியாய தீர்ப்பு எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், நாம் எல்லாம் உயிர் தெழுந்த பிறகு அதுக்கப்புறம் நியாய தீர்ப்புன்னு. ஆனால் இந்த உலகத்திலே சில நியாய தீர்ப்புகள் என்ன செய்யுது? அவ்வப்போது கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுதுதான் இதை குறித்து பார்க்கும் பொழுது, என்னடா இது, ஒரு கடவுளுடைய பயம் இல்லாமல் இருக்கிற ஒரு காலங்களை பார்க்க முடிகிறது. கடவுளிடத்தில், தேவனிடத்தில் ஒரு பயம். இதே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் ஒரு பக்தி இருக்கும். எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் என்ன இருக்கும்? ஆமாம், ஒருவன் என்ன செய்ய மாட்டான், எல்லா கடவுளும் ஒரு கடவுள் சொல்லி என்ன செய்வான், இருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு சர்வசாதாரணமாக என்ன செய்யுது? பக்திமான்கள் இன்னைக்கு குறைந்து கொண்டிருக்கிறார். சொல்ல பக்தியே இல்லாத ஒரு சந்ததியை பார்க்க முடிகிறது. பக்தியே இல்லை சுத்தமாக. அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் ஒரு காலத்தில் தேவ ஊழியக்காரர்களால் நிரம்பப்பட்டிருந்த ஒரு காலங்கள். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுஎஸ்ஏல நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பி என்ன செஞ்சாங்க? அவர்கள் தான் நிறைய இடத்துல பரவி அங்கேயும் இங்குமா என்ன செய்ய தேவனுடைய வார்த்தையை சொல்லி அநேக காரியங்களை செய்ததை பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் பைபிளை வச்சு ஒருத்தன் ஃபுட்பால் எட்டி உதைக்கிறான், அதுக்கு ஒரு அம்பேர் பார்க்குறான். நியாய தீர்ப்பு இமிடியேட்டாக வருது. அந்த நகரமே எரிந்து போகிறது. இப்படிலாம் அநேக காரியங்களை நான் பார்த்த பொழுது ரொம்ப அது வேதனையாக இருந்தது. அப்போ நான் என்னுடைய டெய்லி இதில் வெளிப்படுத்தின விசேஷங்களில் சில காரியங்களை நான் படித்து கொண்டு வரும்பொழுது அதுக்கு ரிலேட்டடாக ஆண்டவர் கொடுத்ததை தான் உங்களிடத்தில் நான் இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு விரோதமான நிந்தனையின் ஆவி என்ற தலைப்பிலே, கர்த்தருக்கு விரோதமான நிந்தனையின் ஆவி என்று பார்க்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். 29வது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமென். கண்களை மூடி ஒரு விசையாய் கூட தேவனிடத்தில் இந்த வார்த்தைக்காய் நான் என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூடப்பா உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாங்கள் யாவரும் உம்முடைய சமூகத்திலே நின்று உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கிற அனைவரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அடியனை மறைத்து நீர் பேசுவீராக. இந்த கடைசி காலங்களிலே கர்த்தருடைய வார்த்தை பலமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யணும். அடியனை மறைத்து போடுங்க, மாம்சத்தை மறைத்து போடுங்க, ஆவியில் எல்லாம் நிரம்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. கண்மலையும் மீட்பும் ஆகிய கர்த்தாவே, இருதயத்தின் தியானமும் வாயின் வார்த்தையும் உடைய சமூகத்திலே பிரதியாக இருப்பதாக. ஆமேன். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, அந்த பைபிளை கீழே வச்சு அவன் காலில் என்ன செய்கிறான்? அப்பேற்பட்ட
முத்தம் கொடுக்க வேண்டிய, ஆமென், அந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து அதை முத்தம் செய்ய வேண்டிய அந்த பைபிளை அவன் என்ன செய்கிறான்? காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளோ கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். மோசேயின் காலத்தில் கர்த்தருடைய நாமத்தை நாம் நிந்திப்போம் என்று சொன்னால் 2-3 சாட்சிகளின் நிமித்தம் வாயில கேட்டாலே அவனை கொன்று, கல்லை கொன்று எரிந்து அவனை என்ன செய்யணுமா? அவனை கொலை செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை ஒருவன் நிந்திக்கிறான் என்று சொன்னால் 3 சாட்சிகள் போதுமானது என்று வேதம் சொல்லுகிறது. அவனை கொண்டு போய் என்ன செய்யணுமா? கல் எறிந்து என்ன செய்யணும்? அவனை கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் மோசேயின் நியாயப்பிரமாணம் அப்படி சொன்னாலும் கூட கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளோ கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருப்பான் என்பதை நல்லா யோசிச்சு பாருங்க. தேவனுடைய குமாரனை காலில் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, இது யாரை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னா, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் கிளியரா தெரியும். தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனையும் தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தவர்கள், தேவனோடு கூட இருந்தவர்கள், தேவனுக்காக இருந்தவர்கள், ட்ரஸ்ட் இன் காட் என்று சொல்லி அவருடைய அந்த ரூபாய் நோட்டுகளிலே கூட ட்ரஸ்ட் இன் காட் என்று போடப்பட்டிருக்கிற அந்த USA தேசத்தில் இவ்வளோ காரியங்களும் நமக்கு என்ன செய்யுது? நடைபெறுகிறதை பார்க்க முடிகிறது. தேவனுடைய ஒரு காலத்தில் நல் வார்த்தை இனி ஒரு உலகத்தின் பலன்களையும் எல்லாம் ருசி பார்த்தவர்கள் தான். ஆமென். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் என்ன செய்வாங்க? அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்ப ஏதுவாய் அவர்களை. ஆனால் அந்த வசனம் கூடாத காரியம் என்று சொல்வது மாத்திரம் அல்ல, சுட்டரிக்கப்படுவதுதான் அதன் முடிவு என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய லைஃப்பில் என்ன ஒன்று தான், அது சாபத்திற்குள்ளாகி. ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, முந்தின நிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமை மகா கேடுள்ளதாக இருக்குமா லைஃப்பில். நீ கர்த்தரை அறியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் கர்த்தரை அறிந்து மறுதலிக்கிற காரியங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு சபைக்கு ஒரு எச்சரிப்பான செய்தியாக தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு வரும் சந்ததிகள் எல்லாம் இன்னைக்கு எப்படி காணப்படும் என்று எனக்கு தெரியல. அது ஒரு பாரத்தை கர்த்தர் என்ன செஞ்சார்? ரொம்ப அழுத்தமாய் கொடுத்தார். ஒரு காலத்தில் அந்த தேசமே தேவனை அறிந்த தேசமாய் காணப்பட்டது. பில்லி கிரகாம், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், ரவி ஜகரியாவை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் அங்கே செய்தார். அந்த அதிபர் எப்பொழுதுமே தேவனுடைய மனிதரை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கிற ஒரு தேசமாய் ஒரு காலத்தில் இருந்த ஒரு தேசம். ஆனால் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு தலை கீழாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு குடும்பமும் அப்படிதான் இருக்குது. தேவனை விட்டு விலகுகிற காரியங்கள். ஆமென். இது ஒரு பயம், நமக்கு நடுக்கம். நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும்? இது பயமுறுத்துதலுடைய ஆவி அல்ல, இது எச்சரிப்பின் ஒரு ஆவி. கர்த்தர் இந்த நாளிலே பேசுவாராக. எச்சரிப்பின் ஆவி. அப்போ நம்ம எவ்வளவு காரியங்கள் தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்கள் இன்னைக்கு இருக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் என்ன செய்வார்கள்? சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது, அவருடைய முடிவு சுட்டரிக்கப்படுவது தான். அல்லேலூயா. அப்போ நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது தான் யோசித்தேன்,
கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படும் நிந்தனையான ஆவி எப்படி துவங்குகிறது என்று பார்க்கும் பொழுது தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம். இப்போ பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவே, யோவான் எழுதுகிறாரு, அந்தி கிறிஸ்துவே அது இப்பொழுதும் இருக்கிறதுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறாரு. அது இப்பொழுதும் இருக்கிறது என்றால் அது செயல்படுகிறதுன்னு அர்த்தம். இருக்கிறது இல்லை, செயல்படுகிறது. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த ஆவி என்ன செய்யுமா? செயல்படுத்தும். Glory to Jesus. கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படும் நிந்தனையின் ஆவி எப்படி துவங்கும் என்பதை பார்த்தா வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் 5வது வசனம் 6வது வசனம் பாருங்க எப்படி துவங்குது பாருங்க. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய். அப்போ ஏதோ ஒன்று ஆப்ரேட் பண்ணுது. ஏதோ ஒரு ஆவி என்ன செய்யுது? ஆப்ரேட் பண்ணும். நல்லா தெரிஞ்சுங்க, நம்மை ஆட்கொண்டு ஆப்ரேட் பண்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர். சபையை ஆப்ரேட் பண்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப சபைக்குள்ளே இருக்கிற நம்ம அனைவரையும் ஆப்ரேட் பண்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறாரு? கிரியை செய்கிறாரு. அப்போ இங்கே வசனம் சொல்லுது, பொருள் பெருமையானவைகளை தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னா ஏதோ ஒரு ஆவி என்ன செய்யுது? அது ஆப்ரேட் செய்து நம்மை பரிசுத்த ஆவியானவர் ஆப்ரேட் செய்கிறதை போல ஒரு ஆவி என்ன செய்யும்? ஆப்ரேட் பண்ணும். அந்த இந்த உலகத்தில் அது எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். உலகம் யாரோட கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நான் சொன்னேன்? அவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அவன் என்ன செய்வான்? அதை ஆப்ரேட் பண்ணுவான். அப்போ துவங்கிறதுக்கு முன்பாக நமக்கு வெளிப்படுறது காரியம் என்னவென்று சொன்னால், பெருமையானவைகளையும் தூஷணங்களை பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அந்த டைம் கொடுக்கப்படும். நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு டைம் கொடுக்கப்படும். அந்த டைமுக்கு மேலே அதனால் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. அது மட்டும் நல்லா தெரியும். நம்ம கொண்டு 10 நாளில் தான் அவன் என்ன செய்ய முடியும்? காவலில் போட முடியும். அவனுக்கு அவ்வளோதான் பவர். அதுக்கப்புறம் நம்மில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது பெருமையானவைகளையும் தூஷணைகளை பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு. அது யுத்தம் பண்ணினே இருக்கும். அந்த டைமுக்கு வரைக்கும் நமக்கு என்ன செய்யும்? நமக்குள்ள யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் இரத்தத்தோடும் மாம்சத்தோடு மாத்திரமல்ல, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடு நமக்கு என்ன இருக்குது? போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு. அது நமக்கு கிரியை செய்ய விடாத என்ன செய்யும்? பல காரியங்களை செய்து கொண்டிருக்கும். ஆமென். Glory to Jesus. அதுக்கு கொடுக்கப்படும். எப்பவுமே கர்த்தரை விட்டு நம்ம விலகிறோம்னு வச்சிங்களேன், அது பொறுப்பெடுத்துரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தரை விட்டு நீங்க விலகினாலே அங்க என்ன வரும்னா அது பொறுப்பெடுத்துரும் நம்மள. அது பொறுப்பெடுத்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த வாய் கொடுக்கப்பட்டது. அது என்ன பேசும்? 6வது வசனம் பாருங்க. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்களையும் போதும் சிஸ்டர் தூஷித்தது. அல்லேலூயா. மரிதளித்து போனவர்களுடைய காரியங்கள் இவ்விதமாய் காணப்படுது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அது என்ன செய்யுமா? வஞ்சிக்கும். சபையில் நமக்கு எச்சரிக்கையாக இருக்க முடியும் ஆவியானவர் என்று திருவுள்ளம் பற்றுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த ஆவி நம்ம அதான் யோசிக்கிறோம். இன்றைக்கு நான் தேவனுக்குள் இருந்தா என் சந்ததி தேவனுக்குள்ளாக இருப்பதற்கு ஒரு காரியம் இருக்கும்.
நம்மளை இழுத்து போட்டுக்குச்சுன்னா நம்ம சந்ததி எப்படி இருக்கும்? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அது யோசித்து பார்க்க வேண்டிய காலகட்டங்கள். நான் இதை வாசித்த பொழுது ரொம்ப எனக்கு பயம் நடுக்கம் பிடிச்சிடுச்சு. ரொம்ப பயமாக இருந்தது. இயேசுவை அறியாத பொழுது நான் இருந்த பொழுது, இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளாத போது நான் இருந்த பொழுது, என் வீட்டிலே டிவி ஓடிக்கொண்டிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து என்ன செய்வேன், அந்த டிவி போடுறது எனக்கு ஒரு வழக்கமாக இருக்கும். அந்த பாடல்கள், சினிமா பாடல்கள், இப்படி டிவியை நான் போட்டுக்கொண்டிருக்கும் பொழுது என் மனைவி ஒரு முறை சொன்னா, காலையில் எழுந்த உடனே இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறே, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அருவருப்பாக இல்லையா அப்படின்னா. அப்போ அவங்க ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்கள், நான் ஆண்டவரை அறியாதவர்கள். அப்போ சொல்லும் பொழுது வாய் தகராறு புத்தி போய் அந்த அம்மா சொன்னாங்க, கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் என்ன கேட்டேன், ஏசுன்னா பெரிய மயிரான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அவர் அடித்தா எழுதுக்க மாட்டேன். கிருபை வலிமையாக இருந்தபடினாலே அந்த வார்த்தை சொன்ன பொழுது எனக்கு ஒரு பெரிய நடுக்கம் இருந்தது பாருங்க. ஏனென்று சொன்னால், ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன இருக்கிறோம், ஒரு பக்தியாக இருக்கிறோம், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கும் நாம் மறக்க முடியாது, நடேசன் நகர் 3rd மெயின் ரோடில் தான் அந்த வார்த்தை எனக்கு வந்தது. இந்த வாய் நம்மை மாம்சத்தில் தூக்கி என்ன செய்தது, இயேசுக்கு விரோதமாக என்ன செய்யும், பேச வைக்கும். அதற்காக நான் என் மனைவி இடத்துல போய் மன்னிச்சிக்க, எனக்காக ஜெபம் பண்ணுன்னு கேட்டால் அது அசிங்கம். அப்போ நம்மளுடைய மதம் நம்மளுக்கு என்ன செய்யாது, விட்டு கொடுக்காது. ஆனால் தனிமையில் போய் நான் படித்ததெல்லாம் கிறிஸ்டியன் ஸ்கூல், எனக்கு நல்லா தெரியும். எத்தனையோ தடவை சேப்பிளில் போயிட்டு அறியாத இருந்த பொழுது கூட நான் என்ன செய்வேன், ஜெபம் என்ற பேரில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஜெபம் பண்ணுவேன். பாஸ் ஆகணுமேன்னு ஜெபம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்த காலகட்டங்களில் யோசித்து பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை என்பது என்னை ரொம்ப என்ன செஞ்சது, என்னை பயமுறுத்தினது. நான் தனியாக போய் என்ன பண்ணேன், இயேசுவானவரே என்னை மன்னிச்சிடுங்கன்னு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த நடுக்கம் எப்படியோ இருக்கும், ஆனால் இன்றைக்கு அந்த நடுக்கம் இல்லாமல் இருக்கிறது. யெகோவா என்ற நாமத்தை சொல்லுவதற்கு யூதர்கள் பயப்படுவார்கள். ஆனால் அந்த நாமம் பரிசுத்தமுள்ள ஒரு நாமம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தார் அவருக்கு முன்பாக என்ன செய்யுங்க, நடுங்க வேண்டும். அந்த நாமம் பயங்கரமான நாமம். இன்றைக்கு தேவ தூஷணத்தை செய்யும் அந்த வாய், அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாச ஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்களையும் என்ன செய்தான், தூஷித்து உன்னை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கும்படி உலகத்தில் ஒரு ஆச்சரியத்தை உனக்கு என்ன செய்யும், அது காட்டும். நீங்களும் நானும் பயங்கரமான ஆட்கள் இல்லை. ஒரு ஆச்சரியத்தை நம்பாமல் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சபையே நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், விழித்து கொள்ளுங்கள். உனக்கு ஒரு ஆச்சரியத்தை என்ன செய்யும், அது ஏதாவது ஒரு காட்டும், ஒரு காரியங்களை காட்டும். அப்போ தான் தேவனை விட்டு என்ன செய்ய முடியும், பிரிய முடியும். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் நல்லா தெரிஞ்சுங்க, தேவனுக்கு விரோதமாய் இந்த வாய் திறக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். சொல்றது புரியுதுங்களா? இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்க போகுது என்று சொன்னாலும், இது கடைசி காலத்தில்
நடக்க போற ஒரு சம்பவம் என்று சொன்னாலும், அந்தி கிறிஸ்து இன்னும் வெளிப்படவில்லை என்று சொன்னாலும், அந்த ஆவி இன்னும் இங்கே செயல்படும். புரியுதுங்களா? அந்த ஆவி என்ன செய்யும்? இன்னும் செயல்படும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை நிதானிக்கிறார்கள். அப்படின்னா இதை நீங்கள் ஆவியில் உணர்ந்து கொள்ள முடியுமா தவிர மாம்சத்தில் ஒரு பொழுதும் உங்களுக்கு இந்த விளக்கம் புரியாது. ஆமென். நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது அப்படின்னா அது ஒரு முத்திரை, அந்த கடைசி ரூலருடைய முத்திரை, அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரை. அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரை அதை வெளிப்படுத்தி அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வலு சர்ப்பமானது. வலு சர்ப்பம் யாரு? சாத்தான். தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு என்ன செய்யுமா? கொடுத்து, அடுத்த வசனம், அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு அற்புதம் நடக்குது. என்ன நடக்குது? தேவன் நமக்கு செய்கிற அற்புதம் ஒன்று, பிசாசும் அற்புதம் அதிகமாக என்ன செய்யும்? செய்யும். ரெண்டு பேர், ஒன்று விடிவெள்ளி மகன் என்று சொல்லி இயேசுவுக்கும் ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் அவருக்கு ஒரு பேர் இருக்குது. பிசாசுக்கும் என்ன பேர்? விடிவெள்ளி மகனாகிய நட்சத்திரமே. அவனுக்கும் ஒரு பேர் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம யார் ஆசீர்வதிக்கிறார்ன்றது நமக்கு தெரியணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஆமென். அதனோடு கூட என்ன இருக்காது? நீ என்ன சம்பாரிச்சாலும் உனக்கு ஒரு வேதனை இருக்குதுன்னா அது கர்த்தரால் வந்த ஐஸ்வர்யம் கிடையாது. சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்மை காட்டிலும் அதிக ஐஸ்வர்யானுங்கள் உலகத்தில் இருக்கிறானுங்க. அவன்லாம் நிம்மதியாக இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா நிம்மதியாக இருக்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் என்ன செய்யும்? ஐஸ்வர்யத்தை அதனோடு கூட என்ன செய்ய மாட்டார்? அதான் கர்த்தர். உனக்கு வேதனையாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீ புலம்பிக் கொண்டிருக்கிற காரியங்களாக இருந்தால் உன்னை நீ பரிசோதித்துக்கொள். அல்லேலூயா. அதன் தலையில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஏன் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றினார்கள்? முன்னெல்லாம் காயப்பட்டிருப்போம், வியாதிப்பட்டிருந்தா இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நல்ல சுகத்தை கட்டளையிட்டு கொண்டிருந்தார். இப்போ அந்த மிருகத்துக்கு வலுசர்பம் என்ன செஞ்சிடுச்சு? ஒரு பலத்தை, அந்த அதிகாரத்தை கொடுத்துடுச்சு. இந்த உலகத்தில் கொடுக்கும்பொழுது என்ன இருக்குது? மோசே பீரியட்லேயே அந்த காரியம் நடந்தது. மோசே தன்னுடைய கோலை எடுத்து என்ன செய்கிறான்? கீழே போடும் பொழுது அது சர்ப்பமாய் மாறிட்டதுன்னு பார்க்குறோம். உடனே அந்த பார்வோன் மண்ணை என்ன செய்கிறாரு? கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நீ அந்த வித்தையை செய்கின்றாரு. இது கர்த்தருடைய வல்லமை. இங்கே ஒரு வித்தையை காட்டுது. அவனும் கீழே போடுறான், அதுவும் சர்ப்பமாய் மாறுகிறது. இந்த சர்ப்பத்தை பார்த்து ஏமாந்தவர்கள் அநேகமாக இருப்பார்கள். இன்னைக்கு சயின்ஸ் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு நிறைய காரியம் சயின்ஸ் நம்ம பிள்ளைகளை பிரிக்கிறது. சயின்ஸ் என்ன பண்ணுது? பிள்ளைகள் என்ன செய்யுது? பிரிக்கக்கூடிய காரியங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. பூமியில் உள்ள ஏதாவது ஒரு ஆச்சரியத்தை பார்த்து என்ன செய்கிறாங்க? அந்த பிள்ளைகள் இயேசுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிப்பாங்க. இயேசுவுக்கு என்ன செய்வாங்க? விரோதமாய் இந்த கடைசி காலங்களில் என்ன செய்வாங்க? வாய் பேச ஆரம்பிக்கும். நமக்கு நல்லா தெரியணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்போ உனக்குள்ளே எனக்குள்ளே பெருமை பேச்சு வருகிறதோ ஜாகிரதையாக இருக்கணும். ஒரு ஆவி நம்ம இயக்குறதுன்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி சொல்லாம, ஆண்டவரே
பெருமையான பேச்சு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. வாழ்க்கையில் ஏதோ ஒன்று ஆப்ரேட் பண்ணுது. நீங்கள் பெருமையாக பேசும்போது இன்னொருத்தர் டக்குன்னு பேத்து ரொம்ப பெருமையாக பேசுகிறேன்னு சொன்னார்னா டக்குன்னு நம்ம என்ன செய்யணும், அதற்கு செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மெல்லாம் பலவீனமானவர்கள். நம்மளை ஒருத்தரை இயக்கணும். ஆனால் தான் பவுல் அழகாக எழுதினார், பியூட்டிஃபுல்லாக எழுதினார். உலகத்தின் ஞானிகளை, உலகத்தின் வலிமையானவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீங்களும் நானும் எப்போ பலவீனமாக இருக்கிறோமோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எழுந்து கூட நடக்க முடியலப்பா, வாலிபராக இருந்தால் கூட பரவாயில்ல. வாலிபர்கள் இடறி விழுவார்கள், வாலிபர்கள் சத்துவம் இல்லாமல் இருப்பார்கள், வாலிபர்கள் வலிமை இல்லாமல் இருப்பார்கள். ஆமென். கர்த்தர் கொடுக்குற சத்துவம், கர்த்தர் கொடுக்குற பலன் என்று நம்ம எப்போ நம்ம சிந்தனையில் நமக்குள்ளே வருகிறதோ இந்த பெருமையான காரியங்கள் நமக்கு வராது. இந்த நாவு காட்டியே கொளுத்து தான். அதற்கு தீக்கு ஒப்பிட்டு அழகாய் பவுல் அடிகளார் எழுதுகிறதை பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ளே பெருமை. ஆண்டவர் பாருங்க, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, அதுக்காக நீங்கள் அதில் இருக்கக்கூடாது. அதாவது அப்படி இல்லை. ஒரு விபச்சாரியை கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு மன்னிக்கிறவராக இருக்கிறாரு இல்லையா? ஆமென். ஆனால் பெருமை பேசுகிறவர் என்னைக்காவது மன்னித்தார்கள் என்று வேதத்தில் இருக்குதா? இருக்குதா? இல்லவே இல்லை. அப்போது தேவனை தூஷிப்பதற்கு முன்பாக உங்கள் வாயிலிருந்து என்ன புறப்படும்? பெருமையான வார்த்தைகள். இந்த பெருமையான வார்த்தைகள் எப்படி வரும்னா சுயத்திலிருந்து வந்துடும். டக்குன்னு ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அது சுயத்திலிருந்து வந்துடும், சுயமாய் வந்துடும். இனி தேவனுடைய ஆவியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, தேவனுடைய ஆவி விட்டு விலகிடும். இப்போ இந்த 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 ரெவல்யூஷன், இந்த வெளிப்படுத்துகிற விசேஷங்கள்லாம் கிருபையின் காலத்தில் இல்லை. கிருபையெல்லாம் முடிஞ்ச காலத்தில் செய்யப்படுகிற காரியம். ஆனால் மறுதலித்து போனவர்களுடைய இடத்துல கிருபை விலகி போச்சு. கிருபை கிடையாது. கிருபை போயிடுச்சுனாலே, அவன் ஆப்ரேட் பண்ணாலே நமக்கு எப்படி ஆகிடும்? எல்லாம் வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் போடுங்க. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று. ஆமேன். சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி. அந்த ஆவி என்ன செய்யும்? பூமியின் குடிகளை என்ன செய்யும்? எப்படியாக என்ன செய்யும்? பூமியின் குடிகளை மோசம் போக்கலாம். சபையை மோசம் போக்க முடியுமா என்று சொன்னால், சபைக்கு இது எழுதப்படுகிறது எபிரேயர்ல. பெருமையான பேசும் வாய் அதுக்கு கொடுக்கப்படும். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஏசாயா 14ஆம் அதிகாரம், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ. யாரை குறித்து சொல்றாங்க தெரியுமா? இது பிசாசை குறித்து சொன்னாலும் கூட, பிசாசனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இந்த உலகத்தில் இருப்பான்ல, பிசாசனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். நம்மளாம் யாருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்தி. இயேசுவானவருக்கு நம்மளாம் யாரு? நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் இயேசுவானவருடைய. ஏன்னா மாம்சத்தில் வந்த எந்த ஆவியும் இயேசுவை அறிக்கை பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறேன்? ரெப்ரசன்டேட் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஆனால் ரெப்ரசன்டேட் இந்த பாருங்க, இது யாரையோ ஒருத்தர் குறித்து சொல்லுகிறது. அதை இன்டைரக்டாக பிசாசை சொன்னாலும் கூட இந்த உலகத்தில் இருக்கிறவனை ரெப்ரசன்டேட் பண்ணி தான் அங்கே சொல்ல முடியும். அதுதான் சொல்லப்படுகிறது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ ஒட்டாயே. யாரை குறித்து சொல்ல தெரியுமா? நெபுகாத் நேச்சர் என்ற பாபிலோன் அரசனை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எப்பவுமே என்ன செய்கிறான்? தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவன் என்று சொல்லப்படுகிறான். ஆனால்
அவன் யார் ஒரு காரியத்தை சொன்னான். தானியேல் 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். தானியேல் 4ஆம் அதிகாரம் அந்த லாஸ்ட் 37வது வசனம் சொன்னவனும் நேபுகாத்நேச்சர் தான். தானியேல் 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னான். ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அவனை குறித்து தான், அந்த நேபுகாத்நேச்சரை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, ஜனங்களை ஈனப்படுத்தினவனே, கர்த்தருடைய பிள்ளைகளை தொட்டா கர்த்தர் அங்கிருந்து உரைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் தொடுவீர்கள் என்று சொன்னான். அவன் என்ன செஞ்சான்? கர்த்தருடைய பிள்ளைகளை சிறையாக்கினான். எருசலேம் ஆலயத்தை கரையாக்கினான், தீக்கரையாக்கினான். எல்லாரையும் என்ன பண்ணான்? பண்ணி கொண்டு போனான். ஏசியா மூலியமாய் உரைக்கிறது. விடிவெள்ளி மகனாகிய அவன் என்ன செய்தான்? அவனுடைய இருதயம் எப்படிலாம் இருந்தது பாருங்க. அடுத்த வசனம், அதாவது சாரி இருங்க, 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா என்னம்மா? நான் வானத்துக்கு ஏறுவேன், உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம எண்ணி கூட பார்த்துருக்க மாட்டோம். இதை மாதிரி காரியங்களை நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஆனால் தேவனுக்கு விரோதமாய் ஒரு ஆவி கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், அன்றைக்கே அவன் என்ன பண்ணான்? பெருமையான வார்த்தைகள். என்னென்னலாம் பெருமையான வார்த்தைகள்? கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தா நமக்கு என்னெல்லாம் தோணுது. என் கை பலன் இது சம்பாதித்தது என்று சொல்லாதிருப்பாயாக. என் கை பலன் சம்பாதித்ததை குறித்ததான பெருமை இன்னைக்கு இருக்குது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சம்பாதிக்கிறதான புரியுதான பெருமை இருக்கக்கூடாது. ரெண்டாவது, சம்பாதியத்தின் மூலியமாய் கர்த்தர் நமக்கு கைபலனை பொத்தலான பையில கொடுக்காதபடிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வீட்டை கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த வீட்டை குறித்ததான பெருமைகள் நமக்கு என்ன கூடாது? இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு நகை ஆபரணங்களை கர்த்தர் வாங்கும்படியாக ஒருத்தர் கர்த்தர் கிருபை செய்கிறார் என்று சொன்னால், அந்த நகை குறித்ததான பெருமைகள் நமக்கு இருக்கக்கூடாது. வாகனத்தை குறித்ததான பெருமைகள் நமக்கு இருக்கக்கூடாது. எவ்வளோ காரியங்கள் பெருமைகள் நமக்கு இருக்கிறது என்று பார்த்தால் ஒன்றொன்றா ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். பெருமைகள் என்ன பெருமைகள்? நீங்கள் எதை பேசினாலும் பெருமை பெருமை தான். உலகத்தில் ஒன்றும் நீங்கள் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. நிர்வாணியாய் வந்தோம். இருக்கிறதையும் ஐயாவுக்கு கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, கட்சியாக அவருக்கு ஆசையாக இருந்த கோட்டு சூட்டெல்லாம் என்ன பண்ணோம்? போட்டாலும் கூட அந்த இடத்துல சொன்னார்கள், நீங்கள் போயிடுவீங்க, நைட் ஆனால் அதையும் என்ன பண்ணுவானுங்க? அதையும் எடுத்துருவானுங்க. ஒன்றுமே இல்லை. 100 பிள்ளைகளை பெற்று அவனுக்கு புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா பிண்டமே வாசி. எதையும் நம்ம கொண்டு போறதில்லை. இங்க நீ படுற ஒரு சந்தோஷம் கூட நிலையானது இல்லை, துக்கம் நிலையானது இல்லை. எல்லாம் நமக்கு எல்லாம் அனுபவிச்சுட்டு ஒருத்தர் எழுதுறாரு, வானத்துக்கு கீழே எல்லாம் மாயை. நீ பார்க்குற எல்லா காரியமும் எல்லாம் மாயை தான், ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த நான் வாய் இருக்குது பாரு, ரொம்ப
பிள்ளையை குறித்த பெருமை. அநேக வேளையில் நம்ம பிள்ளைகளை நம்மளே விக்கிரகமாக்கிறோம். உண்மையா இல்லையா? ஆண்டவரே, இனி எனக்கு அது வேணாம் ஆண்டவரே. அதனால்தான் யாக்கோபு சொல்லும்போது சொன்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். எனக்கு அது மறக்கவே முடியாது. ரீபாலா காஷாதா. என் பிள்ளை என்ன படிச்சிருக்கு தெரியுமா? வேண்டாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அருமையானவர்களே, பிள்ளைகளை திட்டாதீங்க. ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டிருப்பார். நான் படிக்க வேணான்னு சொல்லலை, ரைட்டு. ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் நாம் திட்டுறோமே. என்னைக்காவது ஒரு நாள் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னீங்களே, என்னைக்காவது என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களா? சண்டேக்கு என் பிள்ளை வரலையே, என்னைக்காவது திட்டிருப்பீங்களா? என்னைக்காவது சண்டே பிள்ளை வரலையே, சபைக்கு வரலையே, என்னைக்காவது பிள்ளைய திட்டிருப்பீங்களா? ஆனால் அங்கே திட்டலை, நீ படிக்கவே இல்லைன்னு திட்டுறீங்களே. எந்த வகையில் நியாயம்? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டுமே. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டுமே. என்னைக்காவது ஒரு நாள் சபைக்கு போலையே. பாஸ்டம்மா பயங்கரமான ஆள். நான் ரட்சிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்பட்டாங்களே, நாங்கள் அவங்க வீட்டில் இருந்தோம்ல. அன்றைக்கி பெரிய போராட்டம் வந்துடுச்சு. நேராக வந்து டெய்ஸியை சொன்னாங்க, இன்றைக்கி ஏன் சபைக்கு வரல? பிசாசு கூட சேர்ந்துட்டியா அப்படின்னாங்க. இந்த வார்த்தையை சொன்னாங்க. நல்லா யோசித்து பார்க்கும்போது அன்றைக்கி பாருங்கள், நம்மள பிசாசின் ஆவியை நம்மளை தூட்டி விட்டான். நான் ரட்சிக்கப்படல, அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். பாஸ்டம்மா நேராக வீட்டுக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஏன் சபைக்கு வரல? பல்ல கடிச்சிட்டு நான் வேற நிற்கிறேன். வர முடியலம்மா. அந்த அம்மா சொல்கிறாங்க, வர முடியலன்னு இல்லை, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சுமூகமாக தான் வச்சுருந்தான் பிசாசானவன். அன்றைக்கி தான் உட்காந்து பாத்ரூம் கழுவிந்தேன் நான் நல்லா. அதை பார்த்து நம்ம அம்மா என்ன பண்ணாங்க, கணவன் இவ்வளோ நல்லா வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டு சபைக்கு போக மறந்துட்டாங்க. பாஸ்டர் அம்மா உள்ளே வந்தாங்க, நேராக வந்தாங்க, ஏன் சபைக்கு வரல? உடனே இன்னைக்கு வர முடியலம்மா. பிசாசு கூட சேர்ந்தியா? பிசாசுக்கு கொடுக்குறியா நாளை? அப்படி தானே கேட்டீங்க? அப்படி தான் கேட்டாங்க. அன்றைக்கி அவங்க அப்படி கேட்டதுனால தான் இன்றைக்கி இப்படி நிற்கிறேன். ரீகா தா ரீகா பாலா ராஷா தாலா. இதை மாதிரி எல்லோரையும் கேளுங்கம்மா. பாஸ்டம்மா, எல்லோரும் உங்கள் பிள்ளைகள் தான். இன்றைக்கி யார் யாரெல்லாம் வரலன்னு பார்த்துங்க. ஃபோன் பண்ணி எப்படி கேட்கணும்? உங்கள் மகளை, சொந்த மகளை எப்படி கேட்டீங்க அதே மாதிரி கேட்கணும். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கவலையே படாதீங்க. உண்மை தானே? உண்மை தானே? அன்னைக்கு கேட்ட பொழுது பெரிய காரியம், பெரிய தகராறு, பெரிய சண்டை. என்னையே அறியாமல் அன்றைக்கி தான் என் கழுத்தில் திருச்செந்தூர் டாலரை கட்டியிருந்தேன். அப்படியே அர்த்தம் பாருங்க, தூக்கி விசிறி அடித்தேன். அல்லேலூயா. அன்னைக்கு என் கட்டு நீங்கி என்னது ரீகாதா ரா லா ரா கா பா 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 பா. உன்னை ஆப்ரேட் பண்ணிவிடுவான். ஏதாவது கயிறு கட்டி நிற்கிறீங்களாம்மா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நிறைய பேர் கயிறுலாம் கட்டி நிற்கிறாங்க. எதையோ உலகத்தில் ஆப்ரேட் பண்ணி நிற்கிறாங்க. நீ என்னம்மா கட்டி நிற்கிற? இல்லையா? ஸ்தோத்திரம். எங்கள் முறைமையா? எங்கள் முறைமை என்ன முறைமை? கயிறு கட்டுறது அவங்க முறைமை. எதையோ ஒன்று கட்ட வச்சுருவான். கட்ட வச்சு என்ன செய்வான்? உன்னையும் கட்டி போட்டுருவான். எல்லாத்துலேயும் கர்த்தர் விடுதலை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமேன். பெருமையான பேச்சு. இனத்தை பற்றி பெருமையாக பேசக்கூடாது. நமக்கு இனம்லாம் கிடையாது. மொழியை பற்றி நமக்கு பெருமையான காரியங்கள் கிடையாது. நான் யார் தெரியுமா? தமிழன். அதுக்கு முன்னாடி தெரியாதுல்ல. வேண்டாமே. எதை குறித்தும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டார்கள். நானோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை என்ன செய்வேன்? பாராட்டுவேன். தாவீது சொல்கிறான், அவரும் சொல்கிறார், யார்? பவுலும் சொல்கிறாரு, மனுஷன் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒருவரை குறித்தே மேன்மை என்ன செய்யுமா? பாராட்ட வேண்டும். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 18வது வசனம்.
நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு அகந்தை வரும்பொழுது நமக்கு தெரியும். நமக்குடைய பேசுகிற பேச்சில் அகந்தை இருக்குதா இல்லையான்னு ஆவியான நமக்குள்ளே இருக்கும் பொழுது டக்குன்னு வார்ன் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அனுபவப்பட்டிருக்கீங்க? நான் அனுபவப்பட்டிருக்கேன். எப்போ பெருமையான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து பேசுகிறாங்களோ நமக்குள்ளே குத்தம். பார்த்துருக்கீங்களா? இது தப்பு, மனசாட்சி. அல்லேலூயா. ஆனால் அதுக்கு தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏன் தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிறவர் நமக்கு என்ன செய்கிறாரு? நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு போதித்து என்ன செய்யும்? வழிநடத்தும். அதுக்கு மிஞ்சின காரியங்கள் தூக்கி அடிக்குதுன்னா ஆவியானவர் நம்ம விட்டு போறாருன்னு அர்த்தம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது வந்துடும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லாதிருந்தும் மெச்சிக்கொள்வார்கள் உண்டு. பார்த்துருக்கீங்களா? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இருக்காது. ஆனால் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்துக்கே அவன் தான் ராஜா மாதிரி பேசி நிற்பான். ஒன்றும் இல்லாதிருந்தும். அல்லேலூயா. மெச்சிக்கொள்ளுறதுக்கு என்னமா இருக்குது? அந்த மனுஷனை பார்த்து கற்றுக்கணும். எந்த மனுஷனை பார்த்து? யோபுவை பார்த்து கற்றுக்கணும். நல்லா இருந்த போதும் அந்த மனுஷன் என்ன மெச்சிருக்க மாட்டான். கரெக்டா? நல்லா இல்லாத போதும் அந்த மனுஷன் என்ன பண்ணார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எல்லாம் அவருக்கே. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நமக்கு கொடுக்கறது மட்டும்தான் நமக்கு வாங்கும். கர்த்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் நமக்கு. எடுத்துட்டாருன்னு வச்சுங்க, நம்மளை போல ஒரு பெரிய மிருகம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் உயர்த்தும் பொழுது நல்லது, ஆசீர்வாதம் நல்லது. நீங்கள் விழாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள். நீங்கள் விழுந்தீங்கன்னா எழுந்துக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால தான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. நான் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும், எவ்வளோ நான் உயரத்திற்கு நான் வெளியில் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சேர் கொடுத்து உட்கார வைங்களேன் ப்ளீஸ். புதுசாக வந்திருக்காங்க பாருங்கள், அந்த ஆத்மாவுக்கு. ஆமென். Glory to Jesus. எவ்வளோ உயரத்திற்கு நான் போனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோடு கூட பயணம் பண்ணணும். கர்த்தரோடு கூட பயணம் பண்ணலன்னா, நான் விழுந்தேன்னா நான் என்ன செய்ய முடியாது? நான் எழுந்துக்கவே முடியாது. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் தான் யோபு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்ற இருதயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு இருதயம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதெல்லாம் கர்த்தருக்கு நம்ம கொடுக்குறோமோ கர்த்தர் எங்களை எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. அந்த இருதயம் வந்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஐஸ்வர்யவான், ரொம்ப கஷ்டமான இந்த பெருமையில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசுவானவரோடு கூட வினாவராம் பாருங்க. அந்த ஐஸ்வர்யவானும் ஒரு பெருமையான ஒரு வார்த்தைகள் தான். அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நீர் செய்த நீர் சொன்ன வார்த்தைகளின் படி அவர் எடுத்து பழைய ஏற்பாடை எடுத்து மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து சொன்னார், இதெல்லாம் பின்பற்றி போ அப்படின்னார். போயிருக்க வேண்டியது தானே. அப்பயும் ஒரு பெருமை. ஆண்டவரே, இந்த காரியம்லாம் இதெல்லாம் ஆவிக்குரிய பெருமை, இதெல்லாம் நான் செய்கிறேன் ஆண்டவரே, இதெல்லாம் பண்ணுறேன் ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற ஜபெல்லாம் நான் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே, எல்லாம் பண்ணுறேன் ஆண்டவரே. உன்னுடைய பாயிண்ட்டோ என்னுடைய வீக் பாயிண்ட்டோ கர்த்தருக்கு தெரியும். தயவு செஞ்சு பிசாசுக்கு காட்டிடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உங்களுடைய வீக் பாயிண்ட்டும் என்னுடைய வீக் பாயிண்ட்டும் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அந்த ஐஸ்வர்யனுடைய வீக் பாயிண்ட் கர்த்தருக்கு தெரியுது. கர்த்தர் சொல்றாரு, உன் ஆஸ்தியை எல்லாம் விற்று நீ தரித்திரருக்கு கொடுத்து என் பின்னாடி வான்னாரு. என்ன மண்ணாங்கட்டி? அவன் மனம் அப்படியே நொந்து போய் அப்படியே இறங்கி போய் தேவனுக்கு. அதனால தான் ஆண்டவர் முன்னாலே சொன்னார், நான் நல்லவனுக்கு நல்லவன், நான் கெட்டவனுக்கு. அந்த கெட்டவனுக்கு கெட்டவன் அவர் சொல்லலை,
ஆனா அந்த ஐஸ்வர்யனை பார்த்து சொன்னாரு, என்னை நல்லவன் என்று சொல்வானேன். ஆமென். உன்கிட்ட நற்கிரியை கிடையாது, உன்கிட்ட இருக்குது, கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன இல்லை, மனம் இல்லை, பெரிய வீக் பாயிண்ட். ஆனா நீ என்ன சொல்ற? ஆண்டவர் பார்த்து என்ன சொல்ற? நான் உம்முடைய பிரமாணத்தை கற்று என்ன பயன்? இன்னைக்கு கர்த்தரால அந்த கர்த்தர் வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு நான் என்ன செய்ய முடியல, செவி திருப்ப முடியாதவன் எப்படி கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான்? அல்லேலூயா. ஏன்? இயேசுவானோடு கூட இருந்த அவருடைய சரீரத்தை வாங்கின யோசேப்பு பெரிய பணக்காரன்யா. ஐஸ்வர்யவான் பரலோகத்திலே பிரவேசிப்பது அரிது. ஏன் சொன்னா அவன் உலகத்திலே ஒரு பிடியில இருக்கிறான், அவன் பரலோகத்திற்கு வர முடியாது. ஏன் என்று சொன்னா இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யம் அவனை முடக்கி கொண்டே இருக்குது. பெருமையானவர்களை பேசணும், ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லணும், பெருமையா சொல்லணும், எப்பா நீ நல்லா சூப்பரா நீ ஜெபம் பண்ண, நீ சூப்பரா இருக்கிற, சூப்பரா ஐயோ பயங்கரமான ஊழியம் செய்யற, நீ வல்லமையான ஊழியம் செய்யறன்னு சொல்லி நீ பெருமையாய் பேச வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்திருப்பான். கர்த்தர் எதிர்பார்க்கிறத செய்யறதுக்கு நான் தகுதியற்றவன். 100க்கு அதிபதி சொல்றான், உன்னுடைய பாதம் என் வீட்டிலே படுவதற்கு நான் பாத்திரவான் இல்லை. எப்பேற்பட்ட ஆள் அந்த ஆளு? திரும்பி பார்த்து சொல்றாரு, இப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லையா. பெருமை வேணவே வானாங்க. ஐயோப்பா அது ரொம்ப மோசமா இருந்தது. ஆமென். ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? முதல்ல பெருமையானதை பேசும், ரெண்டாவது தூஷணங்களை பேசும் வாய். அதற்கு என்ன செய்தான்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். தூஷணங்களை பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ, நல்ல கவனிக்கணும், நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே யாரோடு நிந்தித்த? தூஷணமாய் நிந்திக்கிற அந்த ஆவி இப்ப இருக்குதா? எப்போதுல இருந்து இருக்குது? தாவீது காலத்திலே இருக்கிறது. புரியுதுங்களா? விளங்குதா? ஆமென். 40 நாள் வருவான், 40 நாளும் நிற்பான், 40 நாளும் பார்த்து கேட்பான், உங்களெல்லாம் ஒருத்தனும் ஆம்பளை இல்லையாடான்னு கேட்பான். அப்படி தானே கேட்டிருப்பான். அவனுடைய இதில் என்ன கேட்பான்? ஒருத்தன் கூட என்னை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லையாடா? நம்ம ஆளுங்க கிளியராக சொல்லிடுவாங்க, பட்டணத்தை பிடிப்பதை காட்டிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமை. எங்கே நிற்கணுமோ நிற்க மாட்டான், உடனே வசனத்தை எடுத்து பேசிடுவான். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுடான்னா பட்டணத்தை பிடிப்பதை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன். அன்னைக்கு பிசாசை அந்த அம்மா எதிர்த்து நிற்கலைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லையே. அன்னைக்கு அந்த அம்மா பிசாசை எதிர்த்து நின்னதுனால தான் இன்னைக்கு அவன் நம்ம விட்டு என்ன செஞ்சான்? ஓடி போனான். நிற்கணும், எதிர்த்து நிற்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம எதிர்த்து நிற்கிறது பிசாசை, ஜனங்களை இல்லை. ஏதோ ஒரு இயக்கப்படுகிறோம். ஒன்று ஆவியானவனால் இயக்கப்பட்டோம்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லைன்னா நீ யாரால இயக்கப்படுகிற என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆலயத்திற்கு வர முடியலன்னா யாரால இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? தேவ ஜனமே, நீங்க தேவனை தூஷிக்க வேண்டாம், வாயினால் தூஷிக்கப்பட வேண்டாம், கோலியாத்தை போல தூஷிக்கப்பட வேண்டாம். ஆனால் ஒன்னே ஒன்று, அவமதிக்கலாம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, இந்த நாளை நீங்கள் புறக்கணித்தாலே, பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? அல்லேலூயா. நம்மெல்லாம் சைலண்ட் கோலியாத். சைலண்டாக எப்படி புறக்கணிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அழகாக என்ன பண்ணுவோம்? புறக்கணிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அதனால தான் அதே 10ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்களேன்.
எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் என்ன செய்யணுமா? ஏன்னா ஏன் சபைக்கு வான்னு கூப்பிடுறோம் தெரியுமா? தேவனை அவமதிக்க கூடாது. கோலியாத்து டைரக்டா தூஷித்தான், நம்மளாம் இன்டைரக்டா ஆண்டவர் என்ன செய்வோம்? நீ கொடுக்க வேண்டிய டைமை, மறுபடியும் நீங்கள் கொடுக்க வேண்டிய டைமை, இப்போ நம்மளுக்கு சம்பளம் எவ்வளோங்க? ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கலாமே. சம்பளம் 10,000 ரூபாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ டெய்லி ஒரு மிஷின் வச்சுட்டான். என்ன மிஷின் வச்சுட்டான்? அங்கே போய் பஞ்ச் பண்ணணும். 3 நாட்கள் லேட்டாக வந்தால் 1000 ரூபாய் பிடிச்சிடுவான். இருக்குதா இல்லையா? இருக்குதா? இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு 20,000 ரூபாய் கொடுக்க இருக்கிறார், ஆசீர்வதிக்க இருக்கிறாரு. ஃபோனு ஆசீர்வாதம் போயிடும், பார்த்துக்கோ. 20,000 ரூபாய் கொடுக்க இருக்கிறார் ஆண்டவர். எவ்வளோ? ஆனால் 3 தடவை நீங்கள் 3 நாள் லேட்டாக வந்துட்டீங்க. அப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஃபுல்லாக கொடுப்பாரா, கம்மி பண்ணி கொடுப்பாரா? அப்போ கம்மி. உலகத்தில் இருக்கிறவனுக்கு பயந்து உங்களுடைய எனக்கு சேலரி கரெக்டாக வரணும், டைமுக்கு வரணும், ஐயோ நான் கரெக்டாக அந்த வேலையை செய்யணும்னு இருக்கிற உங்களுக்கு சபை கூடிது வருதில் மட்டும் லேட்டாக வந்துட்டு முழுமையான ஆசீர்வாதம் வரணும்னா எப்படிமா வரும்? குத்துதா? வேற வழி கிடையாது, குத்தி தான் ஆகணும். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் குத்தணும், குத்தினாதான் வசனம். என்ன தச்சனா பார்த்தீங்கன்னா மனுஷனா பாருங்க, ஆண்டவருடைய ரெப்ரஸன்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா ரெப்ரஸன்டேட்டிவாக பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நான் கேட்குறேன், ட்ரெயினுக்கு டைம் இருக்குது, இந்த ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு டைம் போகிறோம், ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக போயிடுறோம். என்னைக்காவது ஒரு நாள் ட்ரெயினை நான் மிஸ் பண்ணேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ளைட்டை நான் மிஸ் பண்ணேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் எத்தனை தடவை கர்த்தருடைய ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்கிறோம், கர்த்தருடைய ட்ரெயினை மிஸ் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் தேவனை அவமதிக்கிற விஷயம். சிரிக்கிறதுக்கு இல்லைம்மா, சிந்தி. உனக்கு கொடுத்தது மாபெரும் பாக்கியம். பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பாய். சோத்திரம். எனக்கு சிரித்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வேத வார்த்தை அப்படி இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ரொம்ப நடுக்கமான ஒரு காரியங்கள் சபை கூடி வரலை சிலர் விட்டு வருகிறதை போல. நீங்கள் தூஷிக்க வேண்டாம், அவமதிக்காமல் இருக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் மனம் திரும்பவில்லை. கிருபை போயிடுச்சு. இன்னைக்கு மறுதலித்து போனார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் இருந்த மறுபடியும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஸ்தானம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமென். அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு என்ன பண்ணார்னா, ஒரு தூதன் சூரியன் மேலே அந்த காரியங்களை ஊற்றும் பொழுது அந்த உஷ்ணம் கீழே மனிதர்களை என்ன செய்தான்? தகிக்குது. இந்த உலகத்தில் தகிக்கும் பொழுது வாதைகள் செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை என்ன செய்யல? மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. இதான் மறுதலித்து போனவருடைய நிலைமை. இதான் தேவனை விட்டு பிரிந்து போனவருடைய நிலைமை. ஆமென். Glory to Jesus. 10வது வசனம். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடிந்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும்
தங்கள் புண்களாலும் ஊண்டினாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரிகளை விட்டு, அதான் மனம் திரும்புவதற்கு ஏதுவான கனி இல்லாமல் போயிடும். தேவனை தூஷிக்கிற ஒரு வாய் என்ன செஞ்சது? அதுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அது மாம்சத்தில் எனக்கு புண்ணு வந்தாலும் செய்கிறி. அல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்க போவோம், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு முன்னாடி போவோம். ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு போகும்பொழுது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இருதயம் ரொம்ப கடினமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அவங்க வியாதியில் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் சிஸ்டருக்கெல்லாம் தெரியும், அவங்களாம் வந்திருக்கும்போது நமக்கு தெரியும். அங்கே போகும்பொழுது அவர்களெல்லாம் என்ன இருப்பாங்க? வியாதியில் இருப்பாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் தேவன் என்ன செய்ய போகிறாரு? கிளம்பு. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவர்கள் புண்கனாலும் வாதையினாலும் வாதிக்கப்பட்டிருந்தாலும் அவளுக்குள்ள என்ன இருக்காது? மனம் திரும்புவதற்கு உண்டான காரியங்கள் இருக்காது. அல்லேலூயா. ஆனால் அதே இடத்துல தான் ஆண்டவர் அற்புதங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போகும்பொழுது நாங்கள் உற்சாகமாய் போவோம். நல்ல ஜெபம் பண்ணிவிட்டு நானும் மோகனும், நான் செட்டு, அப்பயும் மோகன் தான் எனக்கு செட்டு. நானும் மோகன் தான் நிறைய பேசுவார். நமக்கு அப்போ புதுசு. அவர் பேசும்பொழுது ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு, ஏசப்பா சுகம் கொடுப்பார். சில பேர் என்ன பண்ணுவாங்க? சரிங்க ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு செய்கைனாலே புண்படுத்துவாங்க. போப்பா நீ வேற, பெரிய இது சுகமா அப்படின்வாங்க. அதை மாதிரி சில காரியங்கள்லாம் 2-3 தடவை என்ன பண்ணாங்க, போய் நிற்கிறோம், போங்கப்பா உங்கள் இயேசுவானர் பெரிய சுகம் கொடுப்பாரு போப்பா அப்படின்ட்டாங்க. எங்களுக்கெல்லாம் மன வருத்தம். சரின்னு போயிட்டு ஒரு இடத்துல போய் நிற்கிறோம். எங்களுக்கே விசுவாசமே போயிடுச்சு, சுத்தமாக விசுவாசமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல செக்ரட்டரியேட்டில் கவர்மெண்ட்டில் கார் ஓட்டுறவருக்கு அந்த கை என்ன செஞ்சுது? ஒரு கையும் ஒரு காலும் வராமல் போயிடுச்சு. அந்த இடத்துல அப்படியே அவர் என்ன பண்ணார்? ரொம்ப சோகமாக, அவங்க மனைவியும் சோகமாக உட்காந்துருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த சாட்சி சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்களும் கர்த்தர் இடத்துல நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நானும் மோகனும் தான் போனோம். மோகனுக்கு சுத்தமாக வாய வரல. எதை சொன்னாலும் யார் சொன்னாலும் ஒன்றும் கேட்கவே மாட்டேறாங்கப்பா அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன் ஜெபிக்கலாம் வா, எங்கே போய் பேசுவோம் வா அப்படின்னு. அந்த மனிதர் இடத்துல போய் நின்ன உடனே அவர்கிட்ட பேசணும். ஐயா இயேசுவானவரை விசுவாசிங்க ஐயா. நான் தான் சொல்கிறேன், எனக்கு பெரிய ஜெபம்லாம் பண்ண தெரியாது. இயேசுவானவரை விசுவாசிங்க ஐயா, கர்த்தர் சுகம் கொடுப்பார்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா பைபிளில் அது மாதிரிலாம் போட்டிருக்குது. நிறைய பேர் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சுகமாக்கியிருக்கிறாருன்னு தெரியும். நீங்கள் அதை மட்டும் செய்யுங்கய்யா அப்படின்னா. அவங்க மனைவி கேட்டுனே இருந்தாங்களா? சரிங்க ஐயா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒன்றும் சொல்ல, ஜெபம் பண்ணுங்கண்ணா. நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார்னு ஜெபம் பண்ணல. எங்களுக்கு எனக்குள்ளே என்ன இல்லை, ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஜெபம் பண்ண, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த ஆண்டவரே நரம்பு மண்டலங்கள் எல்லாம் செயல்படுவதாக, நல்ல சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க, அவருடைய விசுவாசத்தின் படி ஆக கடவுதுன்னு, அவருடைய விசுவாசத்தின் பிரகாரம் ஆக கடவுதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஐயா மேலே இருப்பார். நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணோம்? மேலே போயிட்டோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும், அதிகமாக மகிமைப்படட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் அந்த 4 நாட்களும் அவர்னால் கை வரல, கால் வரல. நல்லா தெரிஞ்சுங்க, அந்த ஆயின்மெண்ட்லாம் போட்டிருப்பாங்க. கர்த்தர் எப்போ செயல்படுத்த விரும்புகிறாரோ, அவருடைய நாமம் எப்போ மகிமைப்பட விரும்புகிறதோ, அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாய் செயல்படுத்த விரும்புவார். அந்த மனிதன் கையும் காலும் அசைய ஆரம்பித்து அவர் மேலே எழுந்து ஓடி ஒரு மலவிற்கு கர்த்தர் வைத்தார். மேலே ஓடி வந்து அவர் பார்க்குறாரு, ஐயா கூட நான் நின்றுட்டு இருக்கிறேன். திரும்பி வந்தவொடனே எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஏன் விசுவாசம் எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை அந்த நாளிலே கர்த்தர் செய்தார். ஓடி வந்து அந்த கண்ணீரோடு கூட அந்த மகன் சொல்லுகிறாரு, ஐயா கை வருது, ஐயா கால் வருது. 4 நாட்கள் அந்த கையும் வரல, காலம் வரல. இப்போ அந்த கையும் காலம் எனக்கு விளங்குகிறது, இப்பொழுது வருகிறது என்று அவர் சொன்ன பொழுது என் கண்ணில் தள்ளி கொட்ட ஆரம்பித்து விட்டது. எத்தனை அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியும். ஆமென். ஒரு பக்கம் தூஷண வார்த்தை தான், ஒரு பக்கம் அவிசுவாசத்தின் காரியங்கள் தான்.
நம்மை கர்த்தர் ஒருபொழுதும் விசுவாசத்திலிருந்து வழுவ விடாதபடிக்கு அந்த மகன் மேலே வந்து எழுந்து நின்று சொன்ன பொழுது, உங்கள் சபை எங்கே இருக்கிறது என்று கேட்டபொழுது நான் சொன்னேன், உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். வியாசர்பாடி என்று அவர் சொன்னார். உங்கள் அருகில் இருக்கிற நல்ல ஒரு பெந்தேகாஸ்து சபைக்கு போங்க, கர்த்தர் அங்கே உங்களை வழி நடத்துவார் என்று சொன்னேன். ஏன் உங்களை கொண்டு செய்யக்கூடாது? கர்த்தருடைய நாம மகிமைப்படும். எனக்கு விசுவாசம் இல்லையேப்பா, எனக்கு அதை செய்வார் என்று சொல்லி நினைக்கலையே. அன்னைக்கு ஆண்டவர் அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தார். இதெல்லாம் பேப்பரை போட்டு இதெல்லாம் போட்டு அற்புத வல்லமை எல்லாம் போட்டு காட்டலாம். ஒருவேளை நம்மளை புகழ்ந்து நம்ம பண்ணிட்டோன்னு வச்சுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் உங்களை கொண்டும் நீங்கள் சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், தேள்களை எடுப்பீர்கள், எல்லாம் உங்களுடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கடைசி காலங்களில் என் அருமையான தேவ ஜனங்களே, தூஷண வாய் அதற்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் துதிக்கிற வாயை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. அங்கே தான் தேவனை துதிக்கிற வாய் இருக்கும், அங்கே தான் தேவனை துதிக்க முடியும், அங்கே தான் தேவனை உயர்த்த முடியும். அதனால தான் பவுல் அப்படி எழுதினார், தேவனை அவமதிக்கிறதும் தூஷிக்கிறதும் ஒன்று, தேவனிடத்தில் வந்து நில்லு. அல்லேலூயா, ஆமென், க்ளோரி டு ஜீசஸ். நிந்திக்கிற ஆவிகளை நிந்திக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் கடிந்து கொள்ளுகிற நேரத்தில் நாம் கடிந்து கொள்ளுகிற காரியங்களை வைக்க வேண்டும். ஆமென்.